எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே கோகனட் பர்ஃபி எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நான் 3/4 கப் தேங்காய் அளந்து எடுத்துருக்கிறேன். இந்த 250 ml கப் யூஸ் பண்ணி நான் அளந்து 3/4 கப் எடுத்துருக்கிறேன். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் அடி கனமான பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இந்த பர்ஃபிக்கு நல்லாயிருக்கும். தென் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே கடாயில் நான் இந்த கப் யூஸ் பண்ணி 2 கப்பு நான் சீனி எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி. நான் இன்றைக்கி 2 கப் ஆட் பண்ணிவிட்டு அதில் 3/4 கப் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதித்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு கம்பி பதம் எப்படி பார்க்கணும்னா, இப்படி லைட்டாக அந்த பாகை தொட்டுட்டு கையில் அமுத்தி பார்த்திங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வந்து உடையும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டான அந்த ஸ்டேஜ் வந்துட்டு இப்போது இதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து எடுத்து வச்சு அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறி வேக விடுங்க. கிளறி வேக விட்டதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த பாகு வந்து இந்த தேங்காவில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அந்த டைமில் நான் 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பர்ஃபியோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விடுங்க. ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த பாகு வற்றி இந்த தேங்காயெலாம் ஒரு சேர வரும். நம்மளுக்கு இது வரைக்கும் கிண்டுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் கிண்டுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எல்லா பாகும் இதில் அப்சர்வ் ஆகி நல்ல ஒரு டைட்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது பாருங்கள். சைடில் சுற்றி ஒரு மாதிரி நுரைச்சிட்டு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடணும். இதுக்கப்புறம் நீங்கள் கலர்னிங்கன்னா பர்ஃபி வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இப்போ எந்த பாகுமே இல்லை. இந்த ஸ்டேஜில் எடுத்து நான் ஒரு நெய் தடவின ட்ரேயில் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரேயில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற பர்ஃபியை இதில் கொட்டிக்கிறேன். இதில் கொட்டிட்டு நான் இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்பேச்சுலா வச்சு லெவல் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு அதுக்கு பின்னாடி நெய் தடவிட்டு கூட அதை வச்சு கூட அழுத்தி விடலாம். நான் ஒரு டம்ளர் வச்சு கூட நான் அழுத்தி விட்டுக்கிறேன். நல்லா டைட்டாக அழுத்தி விட்டுட்டு தேவையான ஷேப்பை இப்போவே கொடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான கோகனட் பர்ஃபி ரெடி. ஜஸ்ட்டு 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் அழகாக மேக் பண்ணி எடுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.